உறவுகளே வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாமா. என்னடா ஸ்டார்டிங்லேயே பார்சல் பிரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, சாப்பாடு பார்சல்லாம் கிடையாது, ஹோட்டல்ல இருந்து வாங்கினதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்பா வந்திருந்தாங்க இன்னைக்கு காலையில். அப்பா வரும்போதே பார்த்தீங்கன்னா சீம்பால் இருக்கு இல்லையா, அது கிண்டி கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்து சீம்பால் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, சீம்பாலையே நீ 3 நேரம் சாப்பிட்டுக்கிறியான்னு கேட்டால் நான் சாப்பிட்டுப்பேன். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், அவ்வளோ பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணுக்குட்டிக்கு கொடுக்காமலாம் இந்த சீம்பால் வந்து எனக்கு கிண்டி கொடுத்து விடல. அவள் குடித்தது போக அவள் மிச்சம் வச்சது தான் அம்மா வந்து எனக்கு எடுத்து கிண்டி கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த சீம்பால் வந்து நான் பிரிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா வாழையில் நல்லா வாட்டி வச்சு தான் கொடுத்துருந்தாங்க. அந்த வாழையில் ஸ்மெல்லோட அந்த சீம்பால் ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரத்துலேருந்து எனக்காக வந்திருக்கு. அம்மா இதை மெனக்கிட்டு அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. எவ்வளோ லாங் இல்லையா, மூணார் எங்கே இருக்குது, திருநெல்வேலி எங்கே இருக்குது அப்படின்னு. உண்மையாகவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி வர பேரண்ட்ஸை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அம்மாவோட ஸ்டேஜுக்கு நான் வந்ததுக்கப்புறம் தான் புரியுது அம்மா எவ்வளோ முக்கியம், என்னை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க, இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு உழைச்சோன்னே தம்பிக்கு தான் கொண்டு போய் கொடுத்தேன். தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சீம்பால். அதுக்கப்புறம் அப்பாவும் எந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்பா கூட விளாண்டுட்டு இருந்தான். எனக்கு இன்னைக்கிடே ரொம்ப ஹாப்பியாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு. மூணார் பற்றின நிறைய விஷயங்களுக்கும் என்னோட லைஃப் ஸ்டைலுக்கும் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.